இதெல்லாம் ஒரு ஆசையா சார்? பட் ஸ்டில் உங்களுக்காக ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் ட்ரை தான். அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் அச்சு பண்ணது நிஜமா தான் சொல்றியா? உங்களுக்காக ட்ரை பண்றேன். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலனா லைக் ட்ரையே பெரிய விஷயம் தான். ட்ரையே லைக் பெரிய விஷயம் தான். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நான் போறேன். போயிட்டு வருவடா. சுத்தமா காசு கூட இல்லை. முடிச்சு ஏதாவது இதெல்லாம் வாங்கி தான் முடிச்சு கதை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எதுவுமே இல்லை என்கிட்ட. காலம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் இதை லைக் பண்றேன். நான் அப்படியே போயிட்டு உங்களுக்காக ட்ரை பண்றேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு ஐடியாவே இல்லை. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க பார்க்கும்போது. இது ஒரு பொழப்பு கழுதை. நம்ம பண்றோம் நம்ம சேனலுக்காக உங்களுக்காக. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. நீங்க கேட்டு பண்ணாம தான் எப்படி ஆச்சோ? என்ன மனுஷன் ஒண்ணுமே தெரியலையே. இதெல்லாம் சரியில்லை. கேமராமேன் தேடிட்டு இருக்கான். எங்க நான் காலம் போறேன்னு போனா பயமா இருக்கு வந்துட்டேன். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? தரசாமி போறோம், ட்ரெஸ் தூக்குறோம், வந்துட்டே இருக்கோம். ஜீவாவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னு அவன் தூண்டி விட்டானா? தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. எடுக்கவே இல்லை. என்னடி சொல்ற? நான் ஆக்சுவலா உள்ள போயிட்டு எதுவுமே பண்ணாம வெளியில வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. நான் வந்து எப்படி பண்றது இல்லை. யோசிச்சு பாருங்க. எனக்கே புரியுது. இருந்தாலும் நான் இதை பண்ணிட்டு நேரத்துக்கு வெளில வந்திருக்கணும். நான் போயிட்டு ரொம்ப நேரமா சுத்துறேன். அங்க இருக்கிற உங்ககிட்ட எல்லாம் பேச ட்ரை பண்ணேன். ஆனால் நான் போகும்போதே உள்ள நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க அச்சு அடிக்கும் போதே நான் போச்சுரா இது முன்னாடி பண்ணோம்னா நம்மளோட மானம் மரியாதை ரோஸும் எல்லாமே அதான் இருக்காச்சோ. இருந்தாலும் போயிடும்ல. எனக்கு தெரியாம இருந்ததுன்னா அதனால நான் வந்துட்டேன். பயப்படுறியா குமார்? பண்ணவே இல்லை, எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு அதே கடை கீழேயும் அங்கே போய் அங்கே போனால் ஒரு தைரியம் வரும். ஆனால் அது வந்து லேடிஸ் செக்ஷன். நம்ம போனது வேறு மென்ஸ் வேறு. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ எதை போடுறது? ஒன்றுமே பண்ணாமல் இல்லை கிழிச்சிட்டு கிளிக்கிறான். வாங்க நிறைய போடுறான்டா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்டெம்ப்ட் உள்ள போகிறேன். போட்டு நிறுத்திட்டேன். அந்த ஓவர் போட்டு அப்படியே வெளில வரணும். அது வந்து எனக்கு இப்படி ஒர்க் அவுட் ஆகும். சோலி முடிச்சு. நான் ஃபோன் அப்படியே ஃபோன் நான் அப்படியே ஸோ சாரி. ஒரு படாத கழுதை. அந்த அங்கிளோட ரியாக்ஷனை பார்க்கணும். அவர் ஒரு மாதிரி எனக்கு சீப்பா கேவலமா திருட்டுனாயா மணி அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஒரு யூடியூபருக்கு வந்து சோதனை ஏன்னா இந்த மாதிரி டர்லாம் கொடுத்து மாட்டிடுறிய நல்ல மனுஷனா இருக்கு போய். ஆனா அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க தான் வந்து என்ன சேவ் பண்ணாங்க. அவர் வந்து கேட்டா லைக் எப்படிமா என்ன எப்படி பண்றீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படி கேட்டாரு. நான் வந்து ஏதோ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல வந்து இந்த போன் வந்துச்சு ஏதோ சொன்னங்க. ஏதோ போய் சொல்லுங்க தெரியல. ஏதோ தெரியல. குறும்படம் பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். நான் ஃபோன் அப்படி ஃபோன் வந்தது அதனால ஃபோன் அப்படி ஏதோ போய் சொன்னேன். ஆனால் அவர் என்னை பார்த்துட்டே இருந்தாரு. அப்படியே பார்த்தாரு. அதுக்கப்புறம் பொண்ணு தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப தேவதை மாதிரி வந்து சேவ் பண்ணாங்க. பரவாயில்ல கொடுங்க அது கொடுங்க வைங்க. ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க மட்டும் இல்லைன்னா அந்த அங்கிள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு வீடு போக வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க. திருட்டு ஃபெல்லாம் வாங்கிட்டீங்க நீங்கள். நான் திருட்டு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு திருட மாட்டேன். அப்படி எடுக்கிற மாதிரி பண்ணுவேன். அவங்களாம் வந்து உச்சாரா இருக்காங்கன்னு செக் பண்ணுவேன். நான் லைட்டாக பீ படிக்கணும்னு பார்த்தா கியான் கத்துது. ஐயோ இந்த பக்கம் வரவங்களாம்
தான் திரும்பி பார்க்குறாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி ஐயோ ஐயோ போச்சுடா. எல்லாரும் என்ன கைஸ் நினைப்பாங்க? ஏஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே ஒன்று மேலே போய் பயந்தாலும் கீழே வந்து அச்சோ எப்படியோ ஒரு அளவுக்கு வந்து தைரியத்தை வர வச்சு உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன். இதெல்லாம் என்னோட ஸ்டைலே கிடையாது. நான் யூஸ்வலாகவே அங்கே ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னாவே நான் அந்த பி கொஞ்சம் கிட்ட போனாலே பி படிக்க ஆரம்பிச்சோம். அதெல்லாம் வந்து நான் அதை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருப்பேன். எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுலாம் மேட்டர் இல்லை. பெஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும்ல அந்த சுச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்ல, காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைடே போக மாட்டேன். இன்னைக்கு நானே வந்து இன்னைக்கு தூக்கிட்டு வெளில வர ட்ரை பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் உங்கள் மேலே என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் தான் ட்ரை பண்ணோம். ஆனால் மேக்ஸில் வந்து ப்ராப்பரான அந்த கேமரா ஆங்கிளோ அது எதுவுமே செட் ஆகல. எப்பவுமே அங்கே வாட்ச்மேனோ இல்லை வாட்ச்மேனோ நிற்பாங்க. அங்கே இன்னைக்குன்னு பார்த்து இந்த டைமில் யாருமே இல்லை. அதனால தான் நாங்கள் மேலே பார்த்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லாததுனால நாங்கள் பேண்ட்லூன் சூஸ் பண்ணோம். பேண்ட்லூன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயசு க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நான் கூட உள்ளே போகும்போது ஒரு பிங்க் கலர் பார்த்தா செமையாக இருந்துச்சு. வாங்கலை, அதான் நம்ம தூக்கிட்டு வர தானே வந்திருக்கோம், சேர்த்துக்கும் வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் தூக்கிட்டு வந்திருப்பேன். பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது விட்டாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தா நான் வந்து மாட்டாமல் உருப்படியாக வெளில வந்தது உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்காக தான் கைஸ். கண்டிப்பாக இந்த டேர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்காக பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது சூப்பராக ஏதாச்சும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் சூப்பரான வீடியோ நாளைக்கு முதல்ல மீட் பண்ண அன்டில் டாடா வச்சு பை பீட்ஸ். கைஸ் ஒரு சோதனையை பார்த்தீங்களா கைஸ்? மேனி குயினுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். நம்ம செவ்வாழ ஒரு பொண்ணு மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? திருப்பிட்டான் டக்குனு நான் அவனை தான் சொன்னேன். இவனுக்கு கிடைக்காது.